ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்தோட பேர் வந்து டாக் டு மீ. இந்த டாக் டு மீ வந்து போன வருஷம் அக்டோபர் 2022 வந்து ரிலீஸ் ஆன படம். போன வருஷம் தான் தியேட்டரில் வந்து நிறைய இடத்துல வந்து 2022 வந்து நிறைய ஒரு ஆஸ்திரேலியன் ஃபெஸ்டிவலில் வந்து ஓப்பன் ஆச்சு. இது வந்து ஒரு பெஸ்ட்டு, இது கிடைச்ச ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஹாரர் ஃபிலிம் அப்படின்ற ஒரு ரிவ்யூஸ் கிடச்சிருந்து இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம். மியான்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த சூசைட் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. ஒரு மாதிரியான டிஸ்ட்ராக்டான நிலைமையில் அம்மாவோட நினைவுகளை வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு கை மாதிரி ஒரு பொம்மை ஒன்று கிடைக்குது. அந்த பொம்மையை வந்து நீங்கள் கையை பிடிச்சிக்கிட்டா 90 செகண்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டேன்னா ஆவிகளோடு நீங்கள் பேசலான்னு வரும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. எல்லாமே டீனேஜர்ஸ். அந்த க்யூரியாசிட்டியில் ஒவ்வொருத்தராக வந்து பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு ஏற்றாப்புல அந்த 90 செகண்ட் கை பிடிச்சவொன்னே டாக் டு மீன்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ஏற்றாப்புல வந்து ஒரு அமானுஷமான ஒரு பேய் வந்து அங்கே உட்காந்துருக்கு, ஆன்மா உட்காந்துருக்கு. அதற்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு டேக் மீ இன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பேய் வந்து அவங்க உடம்புக்குள்ளே போயிடுது. அந்த உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து 90 செகண்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அவங்க உடம்புலேயே தங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தபோது அதை வந்து எல்லாருமே ஒரு ஃபன் பார்ட்டாக டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபன் பார்ட்டாக டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மியாவுக்கு வந்து அவள் அந்த டைமை தாண்டி அவளுக்குன்னு சொல்ல அவங்க அம்மாவுடைய குரலுக்கு அவங்க அம்மாவோட உருவம்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க அம்மா வந்து தான் சூசைட் பண்ணிக்கலன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் அவனுடைய தம்பி மாதிரி ஒரு பையன், அவன் சின்ன பையன், அவன் ஒரு 15 வயசு பையன். அந்த பையனுக்கு வந்து செக் பண்ணும்போது அவன் மூலமாக தான் அவங்க அம்மா வரும்போது இந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த பையன் வந்து தன்னைத்தானே வந்து சூசைட் பண்ணிக்கிற அட்டம்ப்ட்டுக்கு போயிடுறான். அவன் வந்து தன்னை சாகடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு வாட்டியும். அதுலேருந்து காரணம் வந்து இவங்கெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அந்த அம்மாலாம் கிளம்பும்போது இல்லை, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அவங்க அம்மா உண்மையாக செத்து போனாங்களா, அந்த பையனுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன, இந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணுறாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இது எல்லா விதமான பேய் கதைகளையும் வந்து ஏதோ ஒரு ஓஜா போர்டு மாதிரியான விஷயங்களோ ஏதோ ஒன்று விஷயங்கள் வந்து நமக்கு பண்ணிகிட்டே வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து இந்த கை வச்சுருக்காங்க. அந்த கை கொடுக்குற இடம், அந்த கொடுக்குற பேச்சு, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் வந்து அந்த ஷூட் பண்ண விதமாகட்டும், அதை நமக்கு சொன்ன விதமாகட்டும் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதையோட பில்டப் வந்து நமக்கு வந்து இந்த பேய் கதைகளில் வந்து இருக்கிற பிரச்சனை என்னன்னா, காமெடி பேய் கதைகளை வந்து நம்ம எப்படி வேணால் நம்ம பில்டப் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி கதைகள் இருக்குன்னா கொஞ்சம் எமோஷனலாக நம்ம கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இருந்தால் மட்டுமே தான் இந்த மாதிரி பேய் படங்களில் பயமுறுத்துகிற விஷயமா இருந்தாலும் கூட, இல்லை தடால்னு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பின்னாடி ஒரு பேய் நடக்குதுன்றது பயம்லாம் வந்து நம்ம பழகி போன விஷயமா இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுக்குள்ளே கதையாகவே நமக்குள்ளே ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்துகிற விஷயத்தை வந்து இந்த திரைக்கதை இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய சவுண்ட் எஃபெக்ட் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், டுவார்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போகும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு சின்னதாக ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த ஹாரர் தன்மையை வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படம் வந்து கன்வே பண்ணியிருக்குது. இதில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியன் ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. ஆனால் இந்த படம் வந்து அப்படியே ஆகாரப்பட்ட படமா, எப்பேற்பட்ட படமா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பாராட்டுற அளவுக்கான ஒரு படமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேய் படமாக இருக்குது. நம்மளை வந்து பயமுறுத்தக்கூடிய பேய் படமாக இல்லை. ஆனால் கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் ஒரு கட்டத்தில் போகும்போது வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் வரும்போது இருக்கிற விஷயம் வந்து உண்மையாக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு 95 மினிட்ஸ் பேய் ஹாரர் படம். தாராளமாக அதை பார்க்கலாம். இப்போ வந்து அமேசானில் வந்திருக்கு. பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். கேபிள் சங்கர் என்டர்டைன்மெண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.